Hello everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சொல்யூஷன் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் யூஸிங் ஓபி ஆம்ப் ஆப்ரேஷ்னல் ஆம்ப்ளிஃபையர். ஆப்ரேஷ்னல் ஆம்ப்ளிஃபையர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய சர்க்கியூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம V1 வந்து -2.5 வோல்ட் கொடுத்துருக்கோம். அது எப்படி -2.5 கொடுக்கணுன்னா, நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து கிரவுண்டாகவும் நெகட்டிவ் எடுத்து நம்ம சர்க்கியூட்லேயும் கொடுத்தோம்னா நமக்கு -2.5 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம +2 கொடுக்கும். அடுத்து ரெண்டுத்துக்குமே நம்ம 10K வோல்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம RFங்கிறது வந்து 22K யூஸ் பண்ணுறதுனால 10K யூஸ் பண்ணோன்னா நமக்கு டிவிசிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இந்த சர்க்கியூட் நம்ம போட்டதை இங்கே வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே -2.5 வோல்ட் இருக்கா, அதுதான் இங்கே இருக்குது. நம்ம மேலே கொடுத்தது -2.5 வோல்ட்டு. இந்த பிளாக் ஒயர் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த பவர் சப்ளையோட நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. இதோட பாசிட்டிவ் எடுத்து நம்ம கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ தான் இங்கே என்ன கிடைக்கும், நமக்கு -2.5 வோல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது செகண்ட் ரெசிஸ்டர். இது நம்ம V2ல் இதோட கனெக்ஷன் எங்கே போகுது பாருங்கள், பாசிட்டிவோட 2க்கு போகுது. நம்ம 2 வோல்ட்டோட பாசிட்டிவ்க்கும் இதோட நெகட்டிவை நம்ம வந்து அப்படியே கொண்டு போய் கிரவுண்டுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேயா. அதுக்கடுத்து இது ரெண்டுமே இப்போ கனெக்ட் ஆகி ஜாயின் ஆகி 2ங்கிற வோல்ட்டுக்கு போகுது, 2ங்கிற டெர்மினலுக்குள்ளே போகுது. அந்த 2 டெர்மினலுக்குள்ளே நம்ம RFங்கிறத எடுத்து 6 கொடுக்கும். 2லேருந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்து 6 கொடுக்கும். இங்கே பாருங்கள், இது ரெண்டையுமே நம்ம செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செகண்ட் பின்னில் உள்ள 2லேருந்தே நம்ம இன்னொரு ரெசிஸ்டர் 22Kவை எடுத்து நம்ம 6 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 6 பின்னில் உள்ள இந்த ரெட் ஒயரை வச்சு தான் நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். இந்த ஒயரில் தான் நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த +9 வோல்ட் -9 வோல்ட் நம்ம கொடுக்கலாம். அடுத்து இங்கே நம்ம 3ங்கிறத கிரவுண்டில் கொடுக்கணும். நாங்கள் 9 வோல்ட்டுக்கு பதிலாக 5 வோல்ட் தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 5 வோல்ட்லேயுமே நல்லாவே ஒர்க் ஆகும். இதான் நாங்கள் யூஸ் பண்ண டுவல் பவர் சப்ளை. இதோட ப்ளஸ்ஸை எடுத்து 7லையும் மைனஸை எடுத்து 4லையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட ஜீரோ ஒயரை எடுத்து நம்ம கிரவுண்டில் கொடுத்துக்கணும். ஓகே. அடுத்து நம்ம இன்புட் டெர்மினல் 2வை யூஸ் பண்ண மாதிரி 3ஐ எடுத்து நம்ம கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். இன்புட் டெர்மினல் 3ஐ எடுத்து நம்ம அதே மாதிரி கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கணும்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -RF/R1. நமக்கு RF என்னன்னு போட்டிருக்கோம், 22K போட்டிருக்கோம். அதே மாதிரி R1ங்கிறது 10 போட்டிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.1 2.1ங்கிற ரேஞ்சில் கிடைக்கும். அதே மாதிரி RF/R2வும் சேம் வேல்யூனால 2.1 2.2 கிடைக்கும். இங்கே V1 V2 இந்த ரெண்டுமே நம்ம வேறு வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இப்போ RF/R1 RF/R2 சேமுங்கிறனால ரெண்டையுமே ஃபஸ்ட்டு காமனாக நம்ம வெளியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த -RF/R1 இருக்கும். இந்த V1 and V2ஓட வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அவுட்புட்டில் வந்து நமக்கு 1 வரும். அப்ராக்சிமேட்டாக 1 வரணும். இப்போ அதை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஒயரை 6 அவுட்புட் V0 6லேருந்து ஒரு ஒயரையும் ஒரு ஒயரை நம்ம கிரவுண்ட் எந்த கிரவுண்ட்லேருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம 6லேருந்து எடுத்த அவுட்புட்டுக்கான V0க்கான ஒயரு. இது வந்து நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ண ஒயர். இப்போ இந்த ரெண்டுலேயும் நாங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். கிரவுண்டில் உள்ளதோட நெகட்டிவை மாற்றிக்கணும், V0ஓட பாசிட்டிவை மாற்றினோன்னா நமக்கு 1 வோல்ட் கிடைக்கணும். அதே மாதிரி நமக்கு 1 வோல்ட் கிடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனோட எக்ஸுங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கும். தேங்க்யூ.